இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரோம் நகரில் உள்ள மரியா மாகியோர் பசிலிக்காவில் போப் பிரான்சிஸ் உடல் நல்லடக்கம். லட்சக்கணக்கானோரின் கண்ணீர் அஞ்சலிக்கு இடையே நடைபெற்ற இறுதி நிகழ்ச்சி. மறைந்த போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற இறுதிச் சடங்கில் உலகம் முழுவதிலுமிருந்து கிறிஸ்தவ பேராயர்கள் கலந்து கொண்டனர். போப் பிரான்சிஸ் நல்லடக்க நிகழ்ச்சியில் 50 நாடுகளின் தலைவர்கள் உட்பட 150 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. வாட்டிகனில் நடைபெற்ற போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கின் போது சந்தித்துக் கொண்ட ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து தலைவர்கள் பேசிக் கொண்டதாக தகவல். போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கையொட்டி நாடு முழுவதும் துக்கம் அனுசரிப்பு. மத்திய அரசு அறிவிப்பின்படி சென்னை ரிப்பன் மாளிகை உட்பட அனைத்து அலுவலகங்களிலும் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட தேசிய கொடி. நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பதே மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என விஜய் பேச்சு. பொய் சொல்லி ஆட்சியை பிடிப்பது இனி ஒருபோதும் நடக்காது என்றும் திட்டவட்டார். முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. நீங்கள் அனைவரும் போர் வீரர்களுக்கு சமம் என கோவை தாவேகா பூத் கமிட்டி மாநாட்டில் விஜய் பேச்சு. மனதில் நேர்மை, லட்சியம் மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய களப்பணி அவசியம் என்று அறிவுரை. கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆன நீங்க தான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். கோவையில் விஜய் சென்ற வாகனத்தை ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்த தாவேகா தொண்டர்கள். சாலையை அடைத்துக் கொண்டு அதிவேகத்தில் சென்றதால் பொதுமக்கள் அதிருப்தி. கோவை மாவட்ட தாவேகா பூத் கமிட்டி மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்த நிர்வாகிகள். பாதுகாவலர்கள் மற்றும் தடுப்புகளை தாண்டி குதித்து நிர்வாகிகள் உள்ளே சென்றதால் பரபரப்பு. கோவை தாவேகா பூத் கமிட்டி மாநாட்டிற்கு வருகை தந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் காயம். கல்லூரிக்குள் அனுமதிக்கவில்லை என சேலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தார்.
பதவி விலகுகிறாரா அமைச்சர் செந்தில் பாலாஜி? அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை ரகுபதி தாக்கல் செய்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு விதிக்கப்படும் 18 விழுக்காடு GST வரி தொகையை தமிழ்நாடு அரசே ஏற்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த 18% வரி தொகையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை 35,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. குடும்ப ஓய்வூதியம் 17,500 ரூபாயாக உயர்த்தியும் அறிவிப்பு. சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் 30,000 என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தப்படும். தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர் குடும்ப ஓய்வூதியம் மாதம் 15,000 ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 17,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் அறிமுகம். பணக்கடன்கள் வழங்குவோர் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கேள்வி கேட்பதற்காக கையை தூக்கி தூக்கி வலிப்பதாக சபாநாயகரிடம் தெரிவித்த அரக்கோணம் MLA ரவி. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை மரபை காத்து பேச வேண்டும், நையாண்டி செய்யக்கூடாது என அவை முன்னவர் துரைமுருகன் கண்டிப்பு. அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை. சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் ரகுபதி. கள்ளச்சாராயக்காரர்கள், கணினி வெளிச்சட்ட குற்றவாளிகள், மருந்து சரக்கு குற்றவாளிகள், வனக்குற்றவாளிகள், குண்டர்கள் ஆகியோரின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுத்தல் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி. தமிழகத்தில் சிகரெட் லைட்டர்களை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக MLA கடம்பூர் ராஜு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். சமூக நலத்துறையில் உள்ள 7,997 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதில். அமைச்சர் உதயநிதி பேரவைக்குள் நுழைந்தபோது இருக்கையில் எழுந்த அமைச்சர் துரைமுருகன் தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு. அவரை எழுப்பி ஆசுவாசப்படுத்தி இருக்கையில் அமர வைத்த உறுப்பினர்கள். சந்திக்க சொல்கின்றோம். அந்த பகுதியை சுட்டிக்காட்டி மசோதாவுக்கு சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தின் மூலம் வரலாற்று வெற்றி பெற்றவர் மு.க. ஸ்டாலின் என துரைமுருகன் புகழாரம். தான் பார்த்து வளர்ந்த பிள்ளை என்றும் நிகழ்ச்சி. சட்டமன்றம் மகத்தான காரியத்தை நடத்தியிருக்கிறார். இது 4 ஆண்டு காலத்திலே நம்முடைய தளபதி முதலமைச்சராக நடத்தியிருப்பது எனக்கு ரொம்ப பெருமை. காரணம், நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை இன்றைக்கு அகில இந்தியாவின் அத்தனை அரசியல் கோய் இருக்கிறதே என்பதில் எனக்கு இந்த மன்றத்திலேயே எனக்கு அவர் முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. மாணவர்கள் மீதும் நான் முதல்வன் திட்டத்தின் மீதும் தான் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. சென்னையில் நடைபெற்ற UPSC தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. உங்க மேலையும் இந்த திட்டத்து மேலையும் நாங்கள் வச்ச நம்பிக்கை
பலனளிச்சிருக்கு என்ற செய்தியை பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு பெருமையோடு நீங்கள்லாம் எப்படி ஒரு பூரிப்போட புலங்காகித உணர்வு கலந்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் எந்த இடர் வந்தாலும் கல்வியை விட்டுவிடக் கூடாது. கல்விதான் ஆயுதம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அதிகாரம் என்பது சக மனிதர்களுக்கும் எளியோர்களுக்கும் உதவும் வகையில் இருக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். கல்விதான் நமக்கு ஆயுதம். எந்த இடர் வந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிரான கொலை முயற்சி வழக்கு. கடந்த 2022 திமுகவை சேர்ந்த நரேஷ்குமார் என்பவரை தாக்கி கொலை செய்ய முயற்சித்த வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. கோயில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகளை பின்பற்றப்படுவதில்லை எனவும் பாதுகாப்பு அளிப்பதில்லை. சேலம் அருகே கோயில் திருவிழாவின் போது பட்டாசு விபத்தில் 4 பேர் பலியானதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி காட்டம். ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. பாஜகவின் ஏஜென்ட் போல ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்படுகிறார். சென்னையில் நடைபெற்ற கண்டன போராட்டத்தின் போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி நடைபெறுகிறது வன்னியர் சங்க சித்திரை முழுநிலவு மாநாடு. மாநாட்டு பாடலை வெளியிட்டார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். தமிழக சிறைகளில் உள்ள வெளிநாட்டு கைதிகள் தங்களது உறவினர்களுடன் தொலைபேசியில் பேச அனுமதி கோரி வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகாசி பட்டாசு வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். பட்டாசு ஆலை மேலாளர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவான உரிமையாளருக்கு வலைவீச்சு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மே 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பஹல்காம் தாக்குதல் நடந்துள்ள நிலையில் காஷ்மீரில் திட்டமிட்ட ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரை தொடங்கும் என அறிவிப்பு. யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. காஷ்மீர் எல்லைக்கோட்டு பகுதியின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் துப்பாக்கிச் சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். 2வது நாளாக தொடரும் தாக்குதலால் நீடிக்கும் போர் பதற்றம். பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி. நள்ளிரவில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்புகள் இல்லை என இந்திய ராணுவம் தகவல். புல்வாமா மற்றும் பஹல்காமில் மேலும் 2 தீவிரவாதிகள் வீடுகள் இடிப்பு. வெடிவைத்து தகர்க்கப்பட்ட காட்சிகள் வெளியீடு. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு உதவிய 2 பேர் கைது.
குல்காம் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த இருவரை கைது செய்தது இந்திய பாதுகாப்பு படை. டெல்லி, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டுமென மாநில அரசுகள் அறிவுறுத்தல். காவல் நிலையங்களில் தங்களை பற்றிய விவரங்களை அளிக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தல். பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் நடுநிலையான விசாரணைக்கு நாங்கள் தயார். தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தலையீடு இருக்கலாம் என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் இந்திய வம்சாவளியினர் போராட்டம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் முழக்கம். காஷ்மீருக்காக இந்தியா பாகிஸ்தான் இடையே 1500 ஆண்டுகளாக பிரச்சினை நீடிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. பஹல்காம் தாக்குதல் மோசமான ஒன்று என்றும் பேட்டி. ஏதோ ஒரு வழியில் இரு நாட்டு தலைவர்களும் பிரச்சனையை கண்டறிந்து தீர்த்து விடுவார்கள் என நம்பிக்கை உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் அதிகரித்திருப்பது தொடர்பாக ஆடியோ வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். குஜராத் மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தை சேர்ந்த 1000 பேர் கைது. அகமதாபாத்தில் 980 பேர், சூரத் நகரில் 134 பேர் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் கண்டறியப்பட்டதாக தகவல். வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்களுக்கு மத்திய அரசு பதில். 1336 பக்கங்களை கொண்ட பதில் மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல்.